வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். ஒற்றுமையின் நிமித்தமே மௌனமாக இருக்கின்றோம், திருப்பி பேச முடியாது என நினைக்க வேண்டாம், உரிய நேரத்தில் பதிலளிப்போம் என்கிறார் மாவை சேனாதிராஜா என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. காலத்தின் தேவைக்கு ஏற்ப நாம் ஒன்றிணைந்து செயற்படுவதே இன்றைய தேவையாக உள்ளது. கிளையில் இருந்து அடிமரத்தை வெட்டுவது போன்றே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழரசு கட்சியை வெளியேற்ற வேண்டும் என்று கூறப்படுவதாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. 7 நாட்களுக்குள் சம்பந்தன் தலையிட்டு தீர்வை தர வேண்டும், வீதியில் கிடந்து செத்து மடிவோமே தவிர பின்வாங்க மாட்டோம், கேப்பாப்புலவு மக்கள் எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. எமக்கான தீர்வை 7 நாட்களுக்குள் உரிய தரப்பினருடன் பேசி பெற்றுத்தர வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் தலையாய கடமையாகும். அவரிடம் இந்த கோரிக்கையை உரிமையோடு முன்வைக்கின்றோம் என கேப்பாப்புலவு பூர்வீக கிராம மக்கள் நேற்று தம்மை பார்வையிட வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களிடம் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர மற்றொரு செய்தியாக அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் தீவிரமாக ஆராய்ந்து வரும் ஜனாதிபதி விரைவில் லாகா மட்டத்தில் பாரிய மாற்றங்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. ரஷ்யாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று முன்தினம் நாடு திரும்பிய நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றத்தை கொண்டு வருவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர புதிய அரசியல் அமைப்பிற்கு மக்களின் அங்கீகாரம் அவசியம், பிரிக்கப்படாத இலங்கையில் நல்லிணக்கம் வேண்டும் என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. அரசியல் அமைப்பில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி அனைத்து இன மக்களும் பயனடையும் பொருட்டு புதிய அரசியல் சாசனத்தை அமைப்பது குறித்து முன்னெடுப்புகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றப்பட்டு மக்களின் அங்கீகாரம் பெற்றாக வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. 12 இந்திய மீனவர்கள் கைது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். நேற்று அதிகாலை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஐநா கூறும் அனைத்தையும் ஏற்கப் போவதில்லை, முடிந்ததை செய்வோம் என்கிறார் கிரியல்ல என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐநாவுடன் இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் முரண்பட்டு கொள்ளாது, கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ள சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல்ல ஐநா கூறும் அனைத்தையும் ஏற்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. அமைச்சரவை மாற்றத்திற்கு ஜனாதிபதி பிரதமர் உடன்பாடு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்தியினை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இவை தவிர பிரபாகரனை தோற்கடித்ததற்காக தமிழர்கள் மஹிந்தவை பழிவாங்கினர், கோட்டாபய கவலை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தோற்கடிக்கப்பட்டதற்காக மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை தமிழ் மக்கள் பழிவாங்கிவிட்டதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. புலனாய்வு பிரிவுகளின் முன்னாள் பணியாளர்கள் கைதாவர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி மேஜர் ஜெனரல் அமல் கருணாசேன மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் கபில ஹெந்த விதாரண ஆகியோர் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று அந்த செய்தி
10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்த சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, ஐநாவுடன் மோத அரசு தயாரில்லை, ஆனாலும் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட முடியாது என்கிறார் அமைச்சர் கிரியல்ல என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தியாக நாம் பார்த்திருந்தோம். சந்தியா எக்னலிகொடவுக்கு துணிச்சலான பெண் விருது வழங்கி கௌரவிக்கின்றது அமெரிக்கா என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலிகொடவின் மனைவி சந்தியா எக்னலிகொடவுக்கு அமெரிக்கா துணிச்சலான பெண் என்ற அனைத்துலக விருதை வழங்கி கௌரவிக்க உள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. லசந்த படுகொலை விவகாரம், முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி விரைவில் கைது என்ற செய்தியும் சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. சண்டே லீடர் பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் முன்னாள் சட்ட வைத்திய அதிகாரி சுனில் குமார கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. 43 இலங்கையரை தடுப்பு முகாமுக்கு அனுப்பியது இந்தோனேஷியா என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு முன்னர் குழந்தை ஒன்றுக்கு தாயான இலங்கை பெண் உட்பட 43 பேரை இந்தோனேஷிய அதிகாரிகள் தடுப்பு முகாமுக்கு அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி, ஜனபதி மக அமதி வருண் அதிசய கந்தவாய் என்று வெளியாகியுள்ளது. அதாவது மாகாண முதலமைச்சர்களுடன் ஜனாதிபதி அவசர சந்திப்பு என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஹோல்ட் த போல்ஸ் MS டெல்ஸ் ஃபைசர் என்று வெளியாகியுள்ளது. அதாவது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை கால தாமதமின்றி நடத்துமாறு அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் என்று அந்த செய்தியின் விரிவாக்கம் செல்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். கால அவகாசத்தின் யதார்த்தம் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் ஒரு சில தரப்பினர் மத்தியில் வரவேற்பையும் ஒரு சிலர் மத்தியில் கடும் விமர்சனத்தையும் பெற்றுள்ளது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் 2015ஆம் ஆண்டு பிரேரணையை உடனடியாக அமல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியுடன் புதிய பிரேரணைக்கும் அனுசரணை வழங்கியிருக்கின்றது. எனினும் தென்னிலங்கையிலும் எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் புதிய பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கியமையை கடுமையாக விமர்சித்துள்ளன. சர்வதேசமும் கடும் நிபந்தனைகளுடனேயே அரசாங்கத்திற்கு அவகாசம் வழங்கியுள்ளது. எனவே இந்த அனைத்து நிலைமைகளையும் புரிந்து கொண்டு அரசாங்கம் விரைந்து நீதி பொறிமுறையை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் கல்வியின் இலக்கு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. மாணவர்கள் மத்தியில் பரீட்சை என்றால் பதற்றமும் பதகளிப்பும் பரபரப்பும் ஏற்படுவது இப்போது அதிகரித்திருப்பதாக தென்படுகின்றது. அவர்களை விட பெற்றோர் மத்தியில் இந்த தன்மை அதிகளவுக்கு காணப்படுகின்றது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை, காப்போத சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பதகளிப்பு பொதுவாக காணப்படுகின்ற அதேவேளை 1ஆம் தரத்திற்கு பிள்ளைகளை பிரபல்யமான பாடசாலைகளில் சேர்க்க வேண்டும் என முயற்சிக்கும் பெற்றோரிடம், குறிப்பாக நகரப்புற வாசிகளிடமும் பதற்றமும் பதகளிப்பும் அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. இதனால் குழந்தை பருவத்திலேயே பிரத்யேக வகுப்புகளுக்கு மழலை செல்வங்களை கூட சில பெற்றோர் அனுப்புவதையும் காண முடிகின்றது. சிறு பராயத்தில் இருந்தே தமது பிள்ளைகளுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கின்றோமே என்ற பிரக்ஞையும் அருகி காணப்படுகின்றது. அதிலும் பாடசாலை அனுமதிக்கான பரீட்சை, புலமை பரிசில் பரீட்சை, சாதாரண தர உயர்தர பரீட்சைகள் இடம்பெறும் காலங்களில் அதிகளவான பெற்றோர்கள் தாங்களே பரீட்சைக்கு தோற்றுவது போன்ற பதகளிப்புடன் காணப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பழைய பல்லவியை மீண்டும் பாடும் முன்னாள் ஜனாதிபதி என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது.
யாழ்ப்பாணத்தில் உண்மைகளை திரிவுபடுத்தும் ஓர் உரையை ஆற்றியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க. பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டை பாதுகாத்த ராணுவ சிப்பாய்கள் என தமிழ் மண்ணில் நின்று கொண்டு ராணுவ சிப்பாய்களுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் அவர். சந்திரிகாவின் இந்த கருத்தையே முன்னர் மஹிந்த தெரிவித்திருந்தார். தற்போது ஸ்ரீசேனவும் இதே தொனியில் பேசுகின்றனர். சந்திரிகாவும் தனது பதவிக்காலத்தில் சதா இதையே தெரிவித்து வந்தவர் என்று பழைய பல்லவியை மீண்டும் பாடும் முன்னாள் ஜனாதிபதி என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி தனது ஆசிரியர் தலையங்கத்தினை வரைந்துள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் இன்று முதல் ஏர்ஃபாக் தோட்டம் உள்ளிட்ட 6 தோட்டங்களில் வேலை நிறுத்த போராட்டம், இலங்கை செங்குடி சங்கம் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பங்களாதேஷில் இரட்டை குண்டு தாக்குதல்கள், 4 பொதுமக்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர ஹாங்காங்கின் தலைவர் பதவிக்கு முதல் தடவையாக பெண் தெரிவு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், டிரம்பின் சுகாதார சட்டம் மூலம் வாபஸ் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தில் டெல்லியில் தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும், விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது தவிர ராஜபக்சேவுடன் தொடர்பு இல்லை, அரசியல்வாதிகளின் பொய்களை நம்பி ரஜினி பயணத்தை ரத்து செய்துள்ளார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்றும் செய்யாதவர்களின் பொய்களை நம்பி ரஜினி தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார். ரஜினியை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்க வேண்டும் என்பதற்காகவே இலங்கைக்கு அவரை செல்ல வேண்டாம் என்று கூறி இப்படி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என லைகா நிறுவனம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ரஜினி போனால் என்ன, மோடி போனால் என்ன, ஒரு பயனும் இல்லை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கைக்கு ரஜினி சென்றாலும் மோடி சென்றாலும் எந்த பயனும் இல்லை, தமிழர்களை ஒடுக்கினால் சர்வதேச அளவில் பிரச்சினைகள் வரும் என்று இந்தியா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் இலங்கை அரசாங்கம் பேரளவுக்காவது தமிழர்களுக்கு நல்லது செய்யும். எனவே இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில்தான் நாங்கள் இங்கிருந்து நம் இனத்துக்காக கத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். சகலதுக்கும் தலையாட்ட முடியாது, இப்படி கூறுகின்றார் கிரியல்ல என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. இதனை இன்றைய தினக்குரல் மற்றும் சுடரொளி பத்திரிகைகளில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வலம்புரியின் பிரதான செய்தி, 3வது தரப்பால் பிரச்சினைகள் தீராது, அரசுடன் பேசியே தீர்வை பெறலாம், தமிழரசு கட்சியின் பொதுச் செயலர் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரியின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். காலை கதிரின் பிரதான செய்தி, ஜெனீவாவில் ஒப்புக்கொண்டவற்றை நிறைவு செய்ய பிரிட்டன் வலியுறுத்து, இலங்கை அரசிடம் கோரிக்கை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம், யுத்த குற்றம் தொடர்பில் இராணுவத்தினர் தண்டிக்கப்பட வேண்டும் என தமிழ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எக்காரணம் கொண்டும் இராணுவத்தினரை சர்வதேசத்தின் முன்னர் காட்டிக் கொடுக்க முடியாது என்றும் கலப்பு நீதிமன்றமோ சர்வதேச விசாரணைகளுக்கோ இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதனை சித்தரிப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் இலங்கை அரசு ஏற்றுக்கொண்ட விடயங்கள் நிறைவு செய்யப்படாத நிலையில் மீண்டும் 2 வருட கால அவகாசம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் முதலில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தில் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றமே எஞ்சியிருந்தது. இந்நிலையில் 2வதாக வழங்கப்பட்ட கால அவகாசத்தில் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தீர்ந்திடும் என்று அரசு உறுதிப்பட தெரிவிப்பது போன்று இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது.
இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.